மறுபடியும் ஒரு பிகேஎல் டீம் இந்த பிகேஎல் சீசன் 11 முடிஞ்ச உடனே அவங்களோட கோச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கபடிக்கானது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் வேர்ல்டு கப்புக்காக ஒரு சில யங் பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க இந்தியன் டீமுக்காக. இப்போதைக்கு அந்த செலக்டர்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய சாரி கேட்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பிரேக் வந்து தேவைப்பட்டுச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். இனிமே கண்டினியூஸா நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? அப்படி என்னால் அப்டேட் பண்ண முடியலன்னா கூட நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம தொட்டுட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா கபடி அப்டேட்ஸும் அதில் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருவேன். ஸோ மறக்காம போய் அங்கேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ஜெய்ப்பூர் டீம் அவங்களோட லெஜெண்டரி கோச்சான சஞ்சீவ் பலியானை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தளவு இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் டிசிஷன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சஞ்சீவ் பலியான் ஒரு வாட்டி அவங்கள டைட்டிலும் அடிக்க வச்சிருக்கார், அதன் பிறகு ஒரு 2 வாட்டி பிளே ஆஃப்க்கும் கொண்டு போயிருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கோச்சை ரிலீஸ் பண்ணது என்ன பொறுத்தளவு ஒரு ராங் மூவ் மாதிரி தான் தெரியுது. மேபி ஜெய்ப்பூர் டீம் எங்கள் டீமுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும், அதாவது ஸ்கிராச்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் படி ஒரு ராங் மூவ்மாக தான் தெரியுது. அண்ட் நண்பா, நாளைக்கு ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 15th ஜூனியர் நேஷனல் கபடி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடோட கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் எல்லாருமே போகிறாங்க. 2 டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். ஸோ ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ போராடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரே விஷயம் தான், ஜெயிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். அண்ட் எனக்கு ரொம்ப பயமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வட மாநிலத்தில் ஒரு கபடி டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா ஸோ தமிழ்நாடு டீம் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏமாற்றி தோக்கடிக்கலாம், அந்த கேவலமான விஷயங்கள், நிறைய ஷார்ட்கட் ரூட்ஸை பயன்படுத்தி எப்படியாவது வட மாநில அணியை வந்து ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அம்பையர்கள் வந்து காசு வாங்கிக்கிட்டு அவங்க ஸ்டேட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் சாதகமாக நிறைய முடிவுகளை சொல்லி ஏமாற்றி ஒரு சில டீம்ஸ் எல்லாம் தோக்க வச்சு இந்த மாதிரி நிறைய கேவலமான விஷயங்கள் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அம்பையர்ஸை நினச்சா மட்டும்தான் பயமாக இருக்குது. நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த விஷயங்கள் மறுபடியும் தொடர்ச்சியா நடக்க தான் போகுது. அப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணாம நேர்மையா அம்பையர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மழை பெய்யும். அண்ட் 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல இருந்து ஜூனியர் வேர்ல்டு கப்புக்காக இந்தியன் டீமுக்கு பாய்ஸ் டீமா இருக்கட்டும் கேர்ள்ஸ் டீமா இருக்கட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பர்டிகுலரா இப்போதைக்கு ஒரு சில செலக்டர்ஸ் வந்து பாய்ஸ் டீமுக்கும் சரி கேர்ள்ஸ் டீமுக்கும் வச்சிருக்காங்க. யார் என்னங்கிற அப்டேட் வந்து நான் சொல்றேன். அண்ட் ஜூனியர் வேர்ல்டு கப்புக்காக இந்தியன் டீமோட செலக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அசோக் ஷிண்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனே டீமோட ஹெட் கோச்சாக இருக்கிறார். சஞ்சீவ் பலியான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேசி சூத்தர் யூம்பா டீமுக்கு முன்னால் ஒரு ரைடிங் கோச்சாக இருந்த ஒருத்தர். அண்ட் கேர்ள்ஸ் டீமுக்கான செலக்டர்ஸ் தேஜஸ்வினி, அதுக்கப்புறம் கெய்க்வாட், சாகா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 பேர் இருக்காங்க. டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஸோ இதே போல் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னால் வீடியோ போட்டு அப்டேட்ஸ் தெரிவிக்க முடியலனா கூட அந்த வாட்ஸ்அப் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் வீடியோ. ஸோ இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.